சுரேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் உருவாகி வந்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நாகார்ஜுனா, கன்னட நடிகர் உபேந்திரா உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் சம்மருக்கு அல்லது அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரியான டைமில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில் எப்படி ஜெயிலர் திரைப்படத்தில் காவாலா அந்த ஒரு பாடலுக்கு தமன்னா ஆன டான்ஸு வேற லெவல் சென்சேஷனாக வைரல் ஹிட் ஆகி அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனாக மாறுனுச்சோ, அதே மாதிரி கூலி திரைப்படத்திலையும் ஒரு நடிகையை கூப்பிட்டு ஒரு பாடலுக்கு ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க போல. இது சம்பந்தமான டாக் கொஞ்ச நாளாவே சோஷியல் மீடியால இருந்துகிட்டே இருந்துச்சு. பூஜா ஹெக்டே இந்த கூலி திரைப்படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்களாமா. எப்படி காவாலா தமன்னாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனுச்சோ அந்த மாதிரி இந்த கூலி திரைப்படத்திலையும் பூஜா ஹெக்டேவுக்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்க போது. அனிருத் அதுக்கேற்ற மாதிரி தான் காவாலா மாதிரியே ஒரு சம வைபான பாட்டு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த டாக்ஸை இப்போ கன்ஃபார்ம் பண்ற விதமா சன் பிக்சர்ஸ், அதாவது கூலி திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம், அவங்களாகவே வந்து பூஜா ஹெக்டேவினுடைய போட்டோவை அஃபிஷியலாகவே வந்து வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டு ஆன் தி செட்ஸ் ஆஃப் கூலி, அதாவது கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பில் அப்படின்னு சொல்லி பூஜா ஹெக்டேவோட போட்டோவை வெளியிட்டு பூஜா ஹெக்டே இந்த திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுறதை உறுதி செஞ்சிருக்காங்க. எஸ், இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து எப்படி காவாலா திரைப்படத்தில் தமன்னா ஒரு டான்ஸ் குத்தாட்டம் போட்டாங்களோ அந்த மாதிரி இந்த கூலி திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே ஒரு குத்தாட்டம் போட இருக்காங்க.